நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை. அப்ப ஏன் நீ எம்எல்ஏ பிரச்சனை? நீ நிக்காத, எலெக்ஷன் நிக்க மாட்டாரு அவரு. அந்த பற்றாக்குறை தானே. நீங்க நிக்க விரும்புற ஒரு தொகுதியில நீங்க எம்எல்ஏ ஆகலைன்னா அது ஒரு மேட்டரே கிடையாது. அந்த இடம் சும்மா கூட 2 போகுது. யாருமே கேண்டிடேட் போட வேணாம், சும்மா கூட 2 போகுதுன்னு எவனாவது சொல்லுவானா? எந்த பைத்தியக்காரனா பேசுவானா? நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. பற்றாக்குறை என்ன? ஆளே இல்லைனாலும் பரவாயில்லையா? Shortage of MPs is not at all a problem being faced by an ordinary citizen. அப்புறம் எதுக்கு கணித கட்சி கொடுத்துக்கு வந்தீங்க? ஆமா, இதை எதுக்கு இங்கிலீஷ்ல எழுதியிருக்க? தமிழ்ல எழுத வேண்டியது தானே? இல்ல தமிழ்ல எழுதுனது நமக்கு, இங்கிலீஷ்ல எழுதுனது எழுதி கொடுத்தவங்களுக்கு. ஜி நான் உங்களால தான் புரிஞ்சுக்கோங்க. அவங்க இங்கிலீஷ்ல எழுதி அனுப்பிட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேஷனையும் சேர்த்து அனுப்பியிருப்பாங்க. ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கிட்டாப்ல. சரி இது ரெண்டையும் போட சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லி ரெண்டையும் போட்டுக்கிட்டாப்ல. ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை நான் கீழே விவரித்து இருக்கிறேன். ஆக டீலிமிட்டேஷன் என்பது ஜனநாயகத்தை சாராத பிரச்சனை. யாரு பிரச்சனை? ஒருவேளை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ராப்ளமா இருக்குமா?